அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னைக்கான பதிவு குறைந்த அமல் ஆனால் அதிக நன்மையும் பலனும் கிடைக்கும் ஒரு சூறாவை பார்க்கலாம். இமாம் பஹவி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் குதுசியை கூறியதாக அறிவித்துள்ளார்கள். அல்லாஹு தாலா கூறுகின்றான், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் சூரத்துல் ஃபாத்திஹா, ஆயத்துல் குர்சி, மேலும் சூரத்து ஆல இம்ரானின் கீழ்காணும் 2 ஆயத்துகள் ஆகியவைகளை ஓதி வருகின்றவர்களுக்கு ஸ்வர்க்கத்தில் தங்குமிடம் அமைப்பேன். எனக்கு மிக நெருக்கமானவர்கள் தங்கும் இடத்தில் அவர்களுக்கு இடமளிப்பேன். மேலும் தினமும் 70 முறை ரஹமத்தான பார்வை கொண்டு பார்ப்பேன். அவனுடைய 70 தேவைகளை நிறைவேற்றி வைப்பேன். பொறாமைக்காரர்கள் எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு அளிப்பேன். மேலும் அவர்களை விட சிலரை மிகைக்கச் செய்வேன். இப்போ அந்த சூரா என்னன்னு பார்க்கலாம். சையதல்லாஹு அன்னஹு லா இலாஹா இல்லாஹுவ வல் மலாயிகத்து வ ஊலுல் இல்மி காயிமன் பில் கிஸ்தி லா இலாஹா இல்லாஹுவ அஜீசுல் ஹக்கீம். குலில்லாஹும்ம மலிக்கல் முல்கி துஅனில் முல்க மன் தசாஉ வ தன்ஜிஉல் முல்க மிம்மன் தசாஉ வ துஇஜ்ஜு மன் தசாஉ வ துதில்லு மன் தசாஉ பியதிகல் ஹைரு இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீரு. தூலிஜுல் லைலா பின்னஹாரி வ தூலிஜுல் நஹாரா பில்லைலி வ தூரிஜுல் ஹய்யா மினல் மையித்தி வ தூரிஜுல் மையித்தா மினல் ஹய்யி வ தர்ஜுகு மன் தசாஉ பி ஐரி ஹிசாபின். இந்த சூறாவை நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் சூரா ஃபாத்திஹா, ஆயத்துல் குர்சி ஓதினதுக்கப்புறம் இந்த ஆல இம்ரானின் 2 ஆயத்துகளை ஓதி துவா செய்து கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா இதை ஓதி வருபவர்களுக்கு ஸ்வர்க்கத்தில் தங்குமிடம் அமைப்பேன் என்று சொல்கிறான். அது மட்டுமல்ல, எனக்கு மிக நெருக்கமானவர்கள் தங்கும் இடத்தில் அவர்களுக்கு இடமளிப்பேன். மேலும் தினமும் 70 முறை ரஹமத்தான பார்வை கொண்டு பார்ப்பேன். அவனுடைய 70 தேவைகளை நிறைவேற்றி வைப்பேன். பொறாமைக்காரர்கள் எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பும் அளிப்பேன்